Hi friends, know with Kirti Sasi. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் அரேஞ்ச்மெண்ட் ஆன் ஃப்ளோர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Study the following information carefully and answer the given questions. நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். எந்தெந்த மெம்பர் எந்தெந்த ஃப்ளோரில் அரேஞ்ச் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆன ஃப்ளோர்ஸ்னு சொல்லுவாங்க. In 7-store building having floors number 1 to 7. 7-store building. Seven-store building. Having floors number 1 to 7. Floors எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 7 இருக்குது. P, Q, R, S, T and V each live on a different floor. யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P, Q, R, S, T, B. மொத்தம் 6 மெம்பர் இருக்காங்க. 7 ஃப்ளோர் இருக்கு. The ground floor is numbered floor number 1. The floor above it floor number 2 and so on. ஸோ எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃப்ளோர் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோரு. அதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே ஃபோர்த் ஃப்ளோரு, அதுக்கு மேலே ஃபிஃப்த்து ஃப்ளோரு, அதுக்கு மேலே சிக்ஸ்த்து ஃப்ளோரு, அதுக்கு மேலே செவன்த்து ஃப்ளோர். ஸோ எந்தெந்த ஃப்ளோரில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அரேஞ்ச் பண்ணணும். அதான் அரேஞ்ச்மெண்ட் ஆன் ஃப்ளோர்ஸுங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளோரில் இருப்பாங்க. One of the floor in the building is vacant. 7 floors இருக்கு. இதில் ஒரு ஃப்ளோர் வந்து வேக்கண்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அதனால ஆப்வியஸ்லி ஒரு ஃப்ளோர் வேக்கண்ட்டாக தான் இருக்கும். One of the floor is vacant. ஸோ நம்ம நோட் பண்ணிக்கலாம். 1 floor vacant. P lives on the 5th floor. டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க P வந்து 5th ஃப்ளோரில் இருக்காங்கல்ல. ஸோ P வந்து 5th ஃப்ளோரில். ஓகே, P lives on the 5th floor. No floor below 5th floor is vacant. No floor below 5th floor is vacant. 5th ஃப்ளோருக்கு கீழே இருக்க எந்த ஃப்ளோருமே வந்து வேக்கண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோரு. இந்த 5th ஃப்ளோருக்கு கீழே என்னென்ன ஃப்ளோர் இருக்குன்னா 1 வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு, ஃபோர்த் ஃப்ளோர். இந்த எந்த ஃப்ளோருமே வந்து வேக்கண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்தெந்த ஃப்ளோர் வந்து வேக்கண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோரும் 7th ஃப்ளோரும் இருக்கலாம். அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். No odd numbered floor is vacant. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 6ஆக இருக்கலாம் இல்லை 7ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். No odd number floor is vacant அப்படின்னா 6 வந்து ஈவன் நம்பர், 7 வந்து ஆட் நம்பர். ஸோ no odd number floor வந்து வேக்கண்ட்னா 7 வந்து வேக்கண்ட் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி 6 தான் வேக்கண்ட். ஸோ வேக்கண்ட்.
நான் 6 வந்து வேக்கன்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒன்லி எஸ் லிவ்ஸ் பிட்வீன் டி அண்ட் வி. டீக்கும் விக்கும் நடுவில் எஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம நோட் பண்ணிக்கலாம். டீக்கும் விக்கும் நடுவில் எஸ் இப்படியும் இருக்கலாம், டீக்கும் விக்கும் நடுவில் எஸ் இப்படியும் இருக்கலாம். ஸோ எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து நமக்கு டிஎஸ்வி வராது, ஏன்னா ஏற்கனவே 5th பி இருக்காங்க, இங்கே வேக்கண்ட்டாக இருக்குது. 7th வந்து என்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்துச்சுன்னா இந்த விஎஸ்டி, இந்த டிஎஸ்வி இப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்குள்ளே தான் கண்டிப்பாக வரும். ஸோ நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ நம்ம அடுத்த கண்டிஷன் படிக்கலாம். T does not live on an odd number floor. T வந்து odd number floorல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வந்து odd number, ஸோ இங்கே T இருக்க மாட்டாங்க. 2 வந்து ஈவன் நம்பர், இங்கே T இருக்கலாம். 3 வந்து இங்கே கண்டிப்பாக T இருக்காது. 4 வந்து ஈவன் நம்பர், இங்கே T இருக்கலாம். T does not live on a odd number floorன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ T வந்து கண்டிப்பாக ஈவன் நம்பரில் தான் இருக்கணும். ஸோ எதர் 2ல் இருக்கலாம், இல்லை 4ல் இருக்கலாம் T. ஸோ 2 or 4 நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ வந்து 2ல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 2, 3, 4, இல்லை 4ல் வந்து T இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 4, 3, 2. பட் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. T does not live on a floor immediately above or immediately below R's floor. ஸோ ஆரோட இமிடியேட் அபோவாவோ ஆரோட இமிடியேட் பிலோவாவோ T இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோட இமிடியேட் அபோவா இல்லைன்னா இமிடியேட் பிலோவா T இருக்க மாட்டாங்க. ஸோ ஆர் எங்கே இருக்காங்களோ ஆருக்கு மேலேயும் ஆருக்கு கீழேயும் T இருக்க மாட்டாங்க. பட் நமக்கு இங்கே ஆர் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அடுத்த கண்டிஷன் நம்ம படிக்கலாம். Q does not live on a bottom most floorன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q வந்து பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் கிடையாதுன்னு சொன்னால் அப்போ Q வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட்டு தான். ஸோ Q டாப் மோஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம ஆரை வந்து பாட்டம் மோஸ்ட்டில் போட்டுடலாம். ஸோ ஆரோட இமிடியேட் அபோ இமிடியேட் பிலோ வந்து T வராது அப்படின்னா T அப்போ இங்கே தான் வரும். TSV. ஸோ இதுதான் நமக்கான கரெக்டான ஆர்டரு. ஃப்ளோர் நம்பர் 1ல் R இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில். செகண்ட் ஃப்ளோரில் வந்து B இருக்காங்க, தேர்ட் ஃப்ளோரில் S இருக்காங்க, 4th ஃப்ளோரில் T இருக்காங்க, 5th ஃப்ளோரில் P இருக்காங்க, 6th ஃப்ளோர் வேக்கண்ட்டாக இருக்குது, 7th ஃப்ளோரில் Q இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ லிவ்ஸ் ஆன் த டாப் மோஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு கேட்பாங்க. டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் வந்து Q தான் இருப்பாங்க, ஏன்னா Q வந்து பாட்டம் மோஸ்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q தான் இதுக்கான ஆன்சர். ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளோர் டஸ் R live? R வந்து எந்த ஃப்ளோரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வேக்கண்ட்? எந்த ஃப்ளோர் வந்து வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோர் வந்து வேக்கண்ட். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண ரொம்ப ஸ்பீடாக சால்வ் பண்ண வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.